வாழ்க வளமுடன். இன்னைக்கு பிசினஸ் ஐடியா சீரிஸ்ல பார்ட் 5. இது வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய். அது வந்து நான் என் குழந்தைங்களுக்கு எப்பவுமே செய்யறது. அதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு. இப்போ வந்து நிறைய பேர் ஆன்லைன்ல இந்த மாதிரி செஞ்ச எண்ணெய்கள்லாம் கூட வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இதுக்கு தேவையானது இது வந்து எங்க வீட்டில் ஒரு சிலது நாங்களே வளர்த்துக்கிட்டு இருக்கோம், செடி இதெல்லாம். அதனால பெருசா நாங்க போய் வெளிய போய் வாங்கணுன்ற அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்னது மட்டும் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன தேங்க் யூ சொல்லிக்கிறேன். என்ன அப்டின்னா, பிசினஸ் ஐடியா பார்ட் 3ல கடையில எனக்கு டைம் இல்லைன்றதுனால கடையில வந்து வீடியோ எடுத்தேன். அதுல வந்து நான் வித்துக்கிட்டு இருக்கிற ஸ்பைசஸ் பவுடரு, அதுக்கப்புறம் வத்தல் இதெல்லாம் காட்டி பிசினஸ் ஐடியா குடுத்திருந்தேன். அதுல ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு ஸ்பைசஸ் பவுடர் வேணுன்ட்டு என்கிட்ட ஆர்டர் குடுத்து வாங்கிட்டாங்க. நல்லா இருக்குன்ட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணாங்க. ரொம்ப தேங்க் யூ. இது போல உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டாக்கா, என்னோட ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி வச்சிருக்கேன். அத நீங்க பார்த்து என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிறலாம். வாங்க இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது நாங்களே ஆட்டுற செக்கெண்ணெய்ங்க. இது வந்து என்னோட பிசினஸ்க்காக நாங்க கடையில வச்சிருக்கோம். அது போக இது எங்க வீட்ல வளர்க்குற செடியில இருந்து பறிச்ச மருதாணி இலைங்க. அதுக்கப்புறம் இது கத்தாழை, இதுவும் நாங்களே தான் வளர்த்துக்கிறோம். வெட்டி வேரு, வெந்தயம், களுஞ்சி சொல்லுவோம் இங்க. தமிழ்ல கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். தெரியல. அது ஒரு நெட்ல டைப் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான். இதோட கொஞ்சம் செம்பருத்தி பூவு, கொஞ்சமா இலையும் அதுல நான் போட்டு அரைச்சுக்கிருவேன். பூ வந்து நெறைய எங்களுக்கு அவ்வளவா கிடைக்காது. அதனால நானு டெய்லி கிடைக்கிற பூவுங்கள சாமிக்கு வச்சு, அந்த பூவ வாடுனதும் எடுத்து அ வீட்லயே காய வச்சு அரைச்சு வச்சுக்கிருவேன் பவுடரா. அத இதோட சேர்த்து போட்டுக்கிருவேன். இப்ப நான் வந்து செம்பருத்தி பூவ பேஸ்ட்டாவே அரைச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெறைய பேரு குழந்தைங்களுக்குன்ட்டு வீட்ல என்ன தயாரிக்கிறாங்க. அத வந்து ஜஸ்ட் ஒரு இதா YouTubeல போட்டு, அது ஒரு பிசினஸாவே அவங்களுக்கு மாறி, இப்ப நல்லா அதுல கூட நெறைய பேர் சக்சஸ் ஆயிருக்கிற மாரி எல்லாம் நான் வீடியோ பார்த்துருக்கேன். இது ஒரு சின்ன ஒரு ஐடியாவா இருக்கட்டுமே அப்படின்னு. இதுல ஆவாரம் பூ கூட ஆட் பண்ணுவாங்க. இங்க எங்களுக்கு கிடைக்கலைங்க. ய எங்க குழந்தைங்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கையில ஊருக்கு போவோம் அம்மா வீட்டுக்கு. அங்க வந்து நெறைய ஆவாரம் பூங்கெல்லாம் கிடைக்கும். பறிச்சு எடுத்துட்டு வந்து இதுக்காகவே நாங்க நிழல்ல உணர்த்தி எல்லாம் பண்ணிக்கிருவோம். அதுவும் இதுல ஆட் பண்ணலாம். வெட்டி வேர், ஜட்மாசின்ட்டெல்லாம் கூட சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியலைங்க. நான் வந்து கேட்டு வாங்குவேன். அப்படிதான் கேட்டு வாங்குவேன். எனக்கு இங்க கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. எங்க ஊர்ல நான் அதெல்லாம் வாங்குனதில்ல. எல்லா ஐட்டமும் நெறைய மேக்ஸிமம் இங்க தான் நான் வாங்குனதுனால, எனக்கு இந்த ஊர்ல சொல்ற பேருங்க தான் எனக்கு தெரியுது. நீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா, அவங்களே இப்ப எண்ணெய்க்கு காய்ச்சுற ஐட்டம்ங்க குடுங்கன்னா, இப்ப பேறுகால செலவுனாக்கா எப்படி ஒரு இதா குடுக்குறாங்க, செட்டா குடுக்குறாங்க. அந்த மாதிரி என்னைக்குமேவும் செட்டா குடுக்குற ஆயுர்வேதிக் கடைங்கள்லாம் கூட இருக்கு. நல்ல கடையா பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்க ரெகுலரா பண்ணிக்கங்க. அந்த கடையவே இது பண்ணிக்கிட்டீங்கனாலும், ஆ இன்னும் பிசினஸ் அதுல நல்லா டெவலப் ஆகுதுன்றப்போ, அக்கம் பக்கம் இருக்கிற வில்லேஜ்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா, அவங்களும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நெறைய குவான்டிட்டி குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செல்லர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா, ஆ உங்களுக்கு பிசினஸ்க்கு ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்கும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும். ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு போறவங்கள ஒரு பூவேனாலும் அது வாடி போயிருக்கும். இதே வந்து நீங்க டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் செல்லர் கிட்ட வாங்கிக்கிட்டீங்கன்னா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். கம்மி ரேட்லயும் கிடைக்கும். இது வந்து 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கு நானு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வ அ இதலோட இன்னும் கொஞ்சம் ப்ளைன் எண்ணெய் கூட நான் சேர்த்துக்கிருவேன், தேங்காய் எண்ணெய். இத வந்து நான் டைரக்ட்டா யூஸ் பண்ண போறதில்ல. அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் எப்பவுமே பண்ணுவேன்.
அது மாதிரி நீங்க பார்த்துக்கங்க. இதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 300லேருந்து ரூ. 350க்குள்ள ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மருதாணி இலையிலருந்து செம்பருத்தி பூவு இதெல்லாமே வந்து வீட்லயே இருந்ததுனால, நானு ஒரு சில ஐட்டம்கள் தான் வெளிய வாங்க வேண்டியதாச்சு. நீங்க எல்லாமே வெளிய வாங்குறீங்கன்னா, அதுக்கான கால்குலேஷன் நீங்க பார்த்துக்கணும். இத வந்து நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறலாம். Amazon, Flipkart இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நீங்க டை அப் வச்சுக்கிறலாம். உங்களோட ஓன் வெப்சைட் பண்ணிக்கிறலாம். சின்ன சின்ன கடைங்கள்ல பேக்கெட் போட்டோ, இல்ல பாட்டில் மாரி போட்டோ நீங்க சப்ளை பண்ணலாம். நம்ம மெயின் எல்லா வீடியோலும் நான் சொல்றது இதுதான். பிசினஸ் ஐடியால எல்லா எந்த பிசினஸா இருந்தாலும் குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணுங்க நீங்க. குவாலிட்டி அதுக்கப்புறம் நீங்க போடுற இன்கிரீடியன்ட்ஸ், அதுக்கான பெனிஃபிட் இதெல்லாமுமே நீங்க பிரீஃபா குடுங்க. மார்க்கெட்டிங் கூட அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு கஸ்டமரும் உங்கள தேடி வருவாங்க. வரப்போற வீடியோஸ்ல என்னோட பிசினஸ்ல நான் என்னென்ன தப்பு பண்ணேன், அந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளிய வந்தேன், இதெல்லாம் கூட உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க அந்த தப்ப அடுத்து நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்பா இருக்கும். எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா தான் எங்களுக்கும் கொஞ்சம் நாங்க கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கிறோன்ற ஒரு உற்சாகம் எங்களுக்கும் வரும். இல்லாட்டி நாங்க தப்பு பண்றோமான்ற அந்த திங்கிங்ல நாங்க போயிருவோம். அதனால எது கரெக்ட்டா இருந்தாலும், ராங்கா இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு உற்சாகத்த குடுங்க. இந்த வெந்தயம், கலோஞ்சி எல்லாம் போட்டிருக்கிறது நல்ல ஒரு அரோமா வருது இதுலருந்து. ஃபைனலா இந்த வெட்டி வேர வந்து ஸ்டவ்வ நிறுத்திட்டு இதுல போட்டுருங்க. இந்த சூட்லயே இந்த எசன்ஸ் இதுல இறங்கிரும். இது வந்து நான் உங்களுக்கு ரெசிபியா காட்டிக்கிட்டு இல்ல. ஒரு பிசினஸ் ஐடியாவா தான் காட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்ல இருந்தே செய்யக்கூடிய பிசினஸ் ஐடியால இதுவும் ஒண்ணு. புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.